இன்னைக்கு தீபாவளி பக்ஷம் ரவா உருண்டை பண்ண போகிறோம்ல. ஆமாம், சூப்பர். ரொம்ப சிம்பிளான ஒரு ஈஸியாக பண்ணிடலாம். அதுதான் இது எடுத்துட்டேன் நான். இது வந்து என்னென்னா, நம்ம எவ்வளோ ரவை எடுத்துக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக ஸ்வீட் இருக்கணும். எந்த ரவை வேணாலும் எடுத்துக்கலாம். அது நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கணும். நல்லா சிவப்பாக வறுத்துக்கணும். நல்லா சிவப்பாக வறுத்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கணும். இதுக்கு எந்த அளவுக்கு எடுத்துக்கணுமோ அதே அளவுக்கு சர்க்கரை, நார்மல் சர்க்கரை இருந்தால் கூட அதை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து வெள்ளம் வந்து இப்போ இந்த வாட்டி வந்து இப்படி வெள்ளையாக கிடச்சிது. இந்த வெள்ளையாக இருக்கும்போது வந்து ஈரப்பசமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? இது வந்து சீச்சிட்டு நல்லா அப்படியே சீச்சிட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணிவிட்டு ஈக்குவலாக எடுத்துக்கலாம்னு வச்சுருக்கேன். இது வந்து சர்க்கரை, வெல்லம், நாட்டு சர்க்கரை என்ன வேணால் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து இந்த ரவா உருண்டையும் வந்து அந்த தீபாவளிக்கு பண்ணுவாள். ஸோ இப்போ இது வந்து என்னென்னா, நான் கொஞ்சமாக எடுத்துட்டுருக்கேன். இப்போ நிறைய எடுத்து பண்ணும்போது என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கணும். வறுக்கிறது இல்லைன்னா அந்த தீஞ்சு இது போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா செவக்க வறுத்துக்கணும். ஆமாம், வறுத்துட்ட கலர் மாறி எடுத்து பார்த்தீங்களா? இந்த மாதிரி வறுத்துன்றணும். இங்கே வந்து இந்த முந்திரி பருப்பை கொஞ்சம் நெய்யில் விட்டு இது பண்ணிடுறேன். இது வந்து கடையில் வந்து இப்போ வந்து ரோஸ்டட் ரவான்னு கிடைக்கிறது. அப்படி கிடைச்சா கூட அது வாங்கினா கூட நம்ம 300 வாட்டி கொஞ்சம் கலர் வறுத்துக்கணும். இல்லைன்னா என்ன ஆகிடும்னா அது மாதிரி ஒட்டின்ட்டு வாயில் பண்ணும்போது ஈஷின்ட்டு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் எந்த ரவை ஒரு ரோஸ்டட் ரவை கடையில் வாங்கினா கூட அது ஒன்று திருப்பி கொஞ்சம் வறுத்துக்கணும். இதுமாதிரி கொஞ்சம் வெறும் வானிலையில் வறுத்துக்கணும். இது நல்லா ஆறினோடனே நான் நைஸ் பண்ணிக்கிறேன் மிக்சியில் போட்டு. இதை வந்து இது பண்ணி வச்சுக்கிறேன். அந்த நல்லா நைஸாக போட்டுட்டேன் ரவையை. அப்புறம் வந்து வெல்லம் வந்து எடுத்துட்டேன். இப்போ வெல்லம் வந்து இதான் பாருங்கள், இப்போ எவ்வளோ எடுத்துட்டுக்கிற ரவை அதே அளவுக்கு வெல்லமோ சர்க்கரையோ எடுத்துக்கணும். அது வந்து நல்லா அந்த அருவாமனையில் சீச்சினாலும் சரி, இல்லை நல்லா தட்டிக்கலாம். அது எடுத்துட்டுருக்கேன். சப்போஸ் இந்த வெல்லம் வந்து இதுமாரி கொஞ்சம் ட்ரையாக இல்லை கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்ததுன்னா ஒரு கப்பு ரவைன்னா 3/4 கப் எடுத்துட்டா போகிறோம். ஏன்னா இது வந்து இதுவாகிடும். நம்ம அந்த நெய் சூடாக விடும்போது கசிஞ்சு என்ன ஆகும்னா பிடிக்க வராது, உருண்டை பிடிக்க வராது. அதுக்காக சொன்னேன். ஃபஸ்ட்டு பண்ணுறவாளுக்கு வந்து கொஞ்சம் கம்மியான எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி போடுறேன். பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பொடி கொஞ்சம் ஏலக்காய் பொடி கொஞ்சம் 1 டீஸ்பூனு. அப்புறம் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் போட்டால் கூட நல்லா இருக்கும், வாசனையாக இருக்கும். ஸோ கொஞ்சோண்டு பச்சை கற்பூரத்தை பொடி பண்ணி இப்படி போட்டிருக்கேன் பச்சை கற்பூரம். அப்புறம் வந்து முந்திரி பருப்பு, திராட்சை, நம்ம என்ன வேணுமோ இது வந்து நம்மளோட இஷ்டம் தான். இப்போ வந்து முந்திரி பருப்பு போட்டுருக்கேன் நான். முந்திரி பருப்பு போட்டுருக்கேன். நெய் தான் இருக்கணும் எல்லாமே. அப்புறம் இது வந்து வெறும் நெய்யிலே பிடிச்சா உங்களுக்கு 1 வாரம் 10 நாள் ஆனாலும் ஒன்றுமே நல்லா இருக்கும். சப்போஸ் நெய் அவ்வளோ வேண்டாம் அப்படின்னு தோணித்துன்னா கொஞ்சோண்டு பால் விட்டு கூட பிடிச்சிக்கலாம். ஆனால் அது டேஸ்ட்டு நெய் டேஸ்ட் வரவே வராது. பட் எது வேணால் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம் தான் அது. ஸோ 1 கப்பு ரவைக்கு 1 கப்பு வெல்லம் போட்டுருக்குல்ல? ஆமாம். இப்போ நெய் எவ்வளோ? நெய் வந்து 1/4லேருந்து 1/2 கப்பு இருக்கும் ஆகும். நெய் வந்து நம்ம இஷ்டம்தான், நல்லா எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம், ஒன்றும் ஆகாது. ஏன்னா இன்னும் என்னென்னா, நம்ம மிக்சியில் போட்டோன்னு வச்சுங்களேன் அவ்வளோ வந்து நெய் இழுத்துக்காது. இதே நம்ம மிஷினில் கொடுத்தோம் இல்லை மிக்சிலேயே கொஞ்சம் சூடாக உடனே அரைச்சோன்னு வச்சுக்கோங்க, நெய் நிறைய இழுத்துக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி வச்சோம்னா நெய் இழுத்துக்காது. இல்லை, இந்த உருண்டை பிடிக்கும்போது கரெக்டான அளவு நெய் விடணும் இல்லையா? ஜாஸ்தி போச்சுன்னா 1/2 கப்பு விட்டால் அல்வா மாதிரி ஆகிடும்ல? ஆமாம், கரெக்ட் தான். 1/2 கப்பு வேண்டாம், 1/4 கப்பு விட்டுன்ட்டு அப்புறம் வேணுங்க கொஞ்சமாக விட்டுக்கலாம். இந்தமாதிரி இந்த சைஸ் வேணால் பிடிச்சிக்கலாம். தீபாவளிக்கு இந்தமாரி சைஸ் பிடிச்சா நல்லாயிருக்கும். அது பண்டிகை இல்லையா, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்படியே பிடிச்சிட்டேன் எல்லாத்தையும் நான். இது எல்லாருக்கும் பிடிக்க வருது, ஒன்றும் கஷ்டம் கிடையாது. நமக்கு எந்த அளவுக்கு கைக்கு பிடிக்க வருதோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்து பண்ணி பிடிச்சிக்கலாம். ஈஸியாக ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இது யார் வேணாலும் பண்ணலாம், அது நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இது அவரை அடுத்தது வேறு ஒரு 2 காமிக்கிறேன். அடுத்து வந்து கடலை மாவு. இந்த கடலை மாவு வந்து எப்படின்னா நல்லா ஊற வைக்கணும், 1 ஹவர் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு நல்லா களைஞ்சிட்டு ஆற்றுல அப்படியே உணர்த்திடணும். நிழலில் உணர்த்தினதுக்கப்புறம் வந்து மிக்சியில் போட்டோன்னு வச்சுங்களேன், இன்னும் கொஞ்சம் ரவையாக இருக்குது பாருங்கள். அப்படி கொஞ்சம் கடையில் அப்படி கிடைக்காது. கடையில் நல்லா நைஸாக இருக்கும். நம்ம இப்படி மிக்சியில் அரைக்கும்போது இப்படி தான் கிடைக்கும். ரொம்ப நைஸாக கிடைக்கும். அப்படியே இப்படி தொட்டோம்னா அப்படியே மாவு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்காது. சப்போஸ் இல்லை கடையில் வாங்குகிற மாவு தான் அப்படின்னா, கடையில் வாங்கின மாவு இப்படி மாவு எடுத்துன்ட்டு அதை வந்து கொஞ்சம் கை விடாமல் நல்லா வறுத்துக்கணும். நான் வந்து காமிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். அப்படி ஏன்னா மிக்சியில் பொடி பண்ணோம்னா என்னென்னா அட்வான்டேஜ்னால் இப்படி இருக்கும். கொஞ்சம் ரவை கொஞ்சம் அப்படியே நைஸாக இருக்கும். மிஷினில் கொடுத்தோமா இது பண்ணோம்னா கொஞ்சம் நைஸாகிடும். ஒன்றும் பரவாயில்ல, அதனால தப்பு ஒன்றும் இல்லை. இது வந்து கை விடாமல் கொஞ்சம் செவக்க வறுக்கணும். நல்லா செவக்க வறுத்துட்டு சேம் ப்ரொசீஜர் தான். எப்படி ரவை லட்டு பண்ணோம் இல்லையா, அதேமாதிரி ஈக்குவலாக வெல்லமோ சர்க்கரையோ எடுத்துன்ட்டு நெய் விட்டு பிடிக்க வேண்டியதுதான். இப்போ இங்கே வந்து வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். அதே அளவுக்கு வெல்லத்தை வந்து சீச்சுண்டு, இந்த வெல்லம் அதே வெல்லம் தான் இல்லையா, சீச்சுண்டு. நல்லா வேண்டாம்னா சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ இது மாதிரிலாம் எதுவும் ஊற வைக்க முடியாது, வறுக்க முடியாது அப்படின்னா இந்தமாதிரி கடையில் கடலை மாவு வாங்கிட்டு நல்லா வறுத்துட்டு பண்ணலாம். நல்லா வறுத்துட்டேன் சிவப்பா வாசனை வர அளவுக்கு. இப்போ அது இப்போ வெல்லம் இருக்குது, ஏலக்காய் பொடி இருக்குது, போட்டுட்டேன். அதே மாதிரி கொஞ்சோண்டு இந்த முந்திரி பருப்பு வந்து நெய்யில் இது பண்ணேன்.
இந்த தீபாவளி டயத்தில் மட்டும் கொலஸ்ட்ரால் கேலரிஸ்லாம் பார்க்கக்கூடாது. ஆமாம், நம்ம வந்து இப்படி வேணாம் அப்படி பார்க்குற வேலை இருந்தால் பாதாம் பருப்பை போட்டுக்கலாம். அதேமாதிரி கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் வாசனைக்கு போட்டுன்ட்டு நல்லா கலந்துட்டு நெய்யை விட்டு கலக்க வேண்டியதான். இது என்னென்னா இதே தான், அந்த வெள்ளை இந்த நெய்யை விட்டு சூடாக விட்டோம்னா அப்போ அந்த இதுக்கு அந்த வெள்ளம் கசிச்சுட்டு இது பிடிக்கிறதுக்கு கரெக்டாக. ஆமாம், காசியை பற்றி சொன்னீங்க நீங்கள். அதேமாதிரி இப்போ அது காசியில் அன்னபூர்ணி இருப்பா இல்லையா, அன்னபூர்ணி பற்றி சொல்லுங்கள். காசியில் வந்து விஸ்வநாதர் கோவில் மாதிரி அன்னபூர்ணி கோவிலும் ரொம்ப விசேஷம். காசினாலே வந்து அர்த்தம் வந்து மகா பிரகாசம் அப்படின்னு சொல்லுவாள். அது வந்து அசிமுக்தம் ஆனந்த வனம் அப்படின்னு சொல்கிறது இந்த காசி. ஏன் அப்படின்னா புராண கதை பிரகாரம் பூமி வந்து படைக்கப்படும் போது முதல்ல வந்து சூரிய ஒளி பட்ட இடம் காசியம். அதனால வந்து சூரிய ஒளி பட்ட இடம் காசின்னு சொல்லுவாங்க. மகா பிரகாசம் அப்படின்னு அது காசிக்கு பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அன்னபூர்ணி வந்து தீபாவளி அன்னைக்கும் தீபாவளி முடிஞ்சு 3 நாளைக்கும் அன்னபூர்ணி வந்து தேரில் வந்து மரத்தாலான தேருக்கு வந்து இந்த மாதிரி லட்டு அலங்காரம் இந்த மாதிரி தான் புக்கில் பார்த்துருக்கேன். மஞ்சள் கலரில் லட்டுல அலங்காரம் பண்ணியிருப்பா அந்த தேரை. அது மாதிரி அன்னபூர்ணி கையில் வந்து அன்ன பாத்திரமும் இன்னொரு கையில் வந்து பெரிய அகப்பையும் இருக்கும். இந்த லோகத்துக்கே வந்து படி அளக்கிற மாதிரி அந்த அன்ன பாத்திரமும் அந்த அகப்பையும் தங்கத்தால் ஆனது. ஜொலின்னு ஜொலிக்கும். அந்த பிரகாசத்தை வந்து அறிவுறுத்துற மாதிரி பிரகாசம் இந்த லட்டு இந்த லட்டை பார்த்தோன்னே உனக்கு அன்னபூர்ணி வந்துட்டேன். ஆமாம், லட்டு அலங்காரம் பண்ணுவான் தேர்லேயே லட்டு அலங்காரம்ல அன்னபூர்ணிக்கு. ஆமாம், லட்டு என்னமோ லட்டுக்கு வந்து பெருமாளுக்கும் லட்டு தாயாருக்கும் லட்டு தானே சொல்கிறா. லட்டில் ஏதோ தாத்பரியம் இருக்குது இல்லையா, அதனால தான் எல்லா பெருமாளுக்கும் விசேஷமாக இருக்கும். இது வந்து சூடாக இருக்கும்போது பிடிக்கிறது ஈஸி. ஸோ அதனால் நெய்யை விட்டு கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுட்டுட்டா கரெக்டாக இருக்கும். இதேமாதிரி தான் கடல மாவு பருப்பு பண்ணோம் இல்லையா, அதேமாதிரி பைத்தம்பருப்பு கூட நல்லா அலம்பிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு நல்லா உணர்த்திட்டு அப்புறம் வறுக்கணும். வறுத்துட்டு பொடி பண்ணணும்னு வச்சுங்களேன், அது நல்லாயிருக்கும். அப்படி இல்லை எல்லாம் முடியல அப்படின்னா இப்படி சும்மா பச்சையை அப்படி வறுத்துட்டு மிக்சிலையோ கொடுத்து அரைச்சிட்டு சேம் மெஷர்மெண்ட் தான். ரவைக்கு பண்ணோம்ல, ரவை கடலை மாவு பண்ண மாதிரி 1 டம்ளர் மாவுக்கு 1 டம்ளர் பைத்தம்பருப்புக்கு 1 டம்ளர் வெல்லமோ சர்க்கரையோ இதனால பொடி பண்ணி போட்டுட்டு நெய்யில் வந்து பாதாம் பருப்பு வந்து வறுத்துட்டு பிடிக்க வேண்டியதான். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் பைத்தம்பருப்புல. அதை இது வந்து வறுத்துக்கிறேன். நல்லா வறுத்துன்ட்டு மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு மாவை காமிக்கிறேன். வெள்ளம் அதே மாதிரி பிடிச்சி வச்சுட்டுருக்கேன். ஏலக்காய் பொடி வச்சுருக்கேன். அந்த பைத்தம்பருப்பு நல்லா வறுத்தது மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி இது பண்ணியிருக்கேன். அது 1 கப் 2 ஈக்குவலாக. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி. இல்லை பச்சை கற்பூரம். சாரி, பச்சை கற்பூரம். இது வந்து கரெக்டாக சொல்லுங்கள். இது வந்து பாதாம், அது 2த்துக்கும் இது போட்டோம் இல்லையா, அதனால இதுக்கு வந்து பாதாம் போடலாம். கொஞ்சம் சூடாக விட்டுருந்தா பிடிக்கிறது ஈஸி. கொஞ்சம் சூடாக பண்ணிங்க சொன்னி போனது. இது வந்து நல்லா அப்படியே பிடிக்காது. ஆமாம், ஈஸி. இதுமாரி பொட்டுக்கடலை அவலில் நம்ம என்ன இதில் வேணாலும் பண்ணிக்கலாம். அதாவது டேஸ்ட் பொட்டுக்கடலை நல்லா பொரிக்கடலை பொட்டுக்கடலை அது மாதிரி என்ன இதில் வேணாலும் போட்டு பண்ணலாம். ரொம்ப ஈஸி, உடம்புக்கும் நல்லது. அன்னபூர்ணி பற்றி ஒன்று சொல்லிவிடுங்க, கொஞ்ச நேரம் சொல்லிடுங்க. லட்டு தேர், அப்புறம் வேறு அதே மாதிரி அன்னபூர்ணி அங்கே சன்னதியில் அன்னபூர்ணி காலுக்கு கீழே அந்த இது இருக்கும் ஸ்ரீசக்கரம். ஸ்ரீசக்கரம் வந்து ஆதிசங்கரர் வந்து ஸ்தாபிச்ச அந்த ஸ்ரீசக்கரம் வச்சுருக்கா. அப்புறம் வந்து அங்கே சிவபெருமானே வந்து ஒரு கையில் ஏடு வச்சுட்டு பிச்சை கேட்குற மாதிரி இருக்கும் அன்னபூர்ணி கிட்ட. அன்னபூர்ணி லோகத்துக்கு படியலக்கிறவங்கனால சிவபெருமானே அது கேட்குற மாதிரி இருக்கும் அங்கே. ஆமாம், அதனால தான் அங்கே வந்து காசியில் வந்து காசி விஸ்வநாதர் கோவில் ஆகட்டும், அன்னபூர்ணி ஆகட்டும், அங்கே வந்து தீபாவளிக்கு அன்றைக்கெலாம் வந்து ஒரே அந்த பிரசாதம் பதார்த்தங்கள் பயங்கரமாக இருக்கும்.
பிரசாதம் எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்கும் எங்கள் காசியில். வசிமுக்தம் ஆனந்தவனம் அப்படின்னா அந்த காசிக்கு பேர் மகாபிரகாசம். பூமி வரும்போதே முதல்ல வந்து சூரிய ஒளி அங்கே தான் பட்டுதான் அப்படின்னு நம்ம புராணங்கள் சொல்லியிருக்கா. அடுத்து வந்து வேர்க்கடலை. இந்த மாதிரி கடையில் கிடைக்கும் பச்சையா வேர்க்கடலை. அது நம்ம வேர்க்கடலை வறுக்கி பண்ண போறீங்க இல்லையா, அப்போ வந்து வறுக்கிறது அம்மாக்காக சொல்கிறேன். அது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மண்ணை போட்டு ஆற்றுலேயே வந்து நம்ம வறுத்து வச்சுட்டோம். அந்த வறுத்துட்டு தோல் எடுத்துட்டு வறுத்ததுக்கப்புறம் தோல் எடுத்துருக்கோம். ஆமாம், மெட்ராஸ்லாம் இப்படியே கிடைக்கும், பட் இங்கே கிடைக்கல. இது வந்து இந்த மாதிரி தான் எப்பயும் வாங்குறோம் இல்லையா நம்ம. இதை நல்லா வறுத்துட்டு எண்ணெய் விடக்கூடாது, மண்ணில் நல்லா வறுக்கணும். வறுத்துட்டு அந்த தோல் எல்லாம் எடுத்து ஒரு கப்பு இதை வந்து மிக்சியில் போட்டு ரொம்ப நைஸ் பண்ணாலும் எண்ணெய் கசிஞ்சிடும். கொஞ்சம் போட்டு டக்குன்னு போட்டோம்னா கொஞ்சம் ரவை மாதிரி உடையும். அதை எடுத்துக்கிறேன். அதே மாதிரி சேம் மெஷர்மெண்ட் தான். இந்த வெள்ளத்தை வந்து நல்லா சீச்சிக்கணும். வெள்ளம் வேண்டாம் அப்படின்னு. ஆமாம், இல்லைன்னா சக்கரை பொடி பண்ணது. இருக்கே மண் இருக்குது, அம்மா காமிக்க சொல்லலாம். வேர்க்கடலை பொடி பண்ணிட்டு அது வந்து அப்புறம் வந்து வெல்லம் வந்து கொஞ்சம் பார்த்துன்னு போடுங்க. ஏன்னா இது வந்து ஆல்ரெடி வேர்க்கடலையும் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்க மாதிரி இருக்கும், அதனால இது போட்டிருக்கேன். அப்புறம் வந்து முந்திரி பருப்பு வந்து தயாரிச்சுக்கிட்டேன். நெய் வந்து ரொம்ப இழுக்காது, ரவை கொஞ்சம் வேணும். இந்த மாவுக்குலாம் கொஞ்சம் கம்மி, இதுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக விடலாம். ஏன்னா இதுலேயே கொஞ்சம் நெய் பசை இருக்கு இல்லையா, எண்ணெய் பசை இருக்கு இல்லையா. ஒரு டீஸ்பூன் எடுக்கலாம், கொஞ்சம் ஒரு 4 டீஸ்பூன் விடலாம்னு வச்சுக்கோங்க. போட்டுன்ட்டு ஏலக்காய் வேண்டான்னு பார்த்தேன்னா அந்த வேர்க்கடலையே வாசனையாக இருக்கும், அதனால போடல. முந்திரி பருப்பும் போட்டு ஏலக்காயும் போடல, பச்சைக்காய் பருப்பும் போடல. இந்த வேர்க்கடலை ஸ்மெல்லே இருக்கட்டும், ரொம்ப ஈஸி. இதில் வந்து சக்கரை போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். அதனால தாராளமாக அந்த முந்திரி பருப்பு பாதாம் போடுறதுலாம் தாராளமாக போட்டால் நல்லா இருக்கும். அப்போதான் வாய்க்கு கொஞ்சம் நைஸாக இருக்கிறதுனால அப்புறம் அதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா கூட போடலாம். அந்த தப்பு இல்லை, ஈஸியாக டக்குன்னு. இதெல்லாம் வந்து யார் வேணாலும் பண்ணிடலாம், சின்ன குழந்தை கூட பண்ணிடும். ஆமாம், இது ஈஸி தானே, அப்படியே பிடிச்சி வைக்கிறது தானே, அதனால அப்படி பண்ணிடலாம். இது கடலைப்பருப்பு இப்போ பண்ணமே நம்ம கடலைப்பருப்பில் அது வந்து சப்போஸ் ரெடிமேடாக கடையில் வாங்கினாலும் இல்லை கடலைப்பருப்பை வந்து இந்த மைசூர் பாக்காக அரைச்சின்னு வந்துட்டோம், இதனால பண்ணலாம். இது ஒரு மாதிரி பண்ணுவோம், இது டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். இது எப்படின்னா கடலைப்பருப்பு 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இப்போ இது வந்து நல்லா நைஸாக அரைச்சிடுவேன். நைஸானா ரொம்ப நைஸாக ஓரளவுக்கு அரைச்சிட்டு பருப்பு உசிலி பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி பண்ணிட்டு பண்ணணும். இது ஒரு டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். ஸோ வந்து சில பேர் எதுனா பண்ணிட்டு இதை காமிக்கிறேன். இப்போ இது ஊற வச்சிருக்கிறது வந்து நல்லா அரைச்சிக்கிறேன், நல்லா நைஸாக. இது காய வைக்கணுமே, காயெல்லாம் வைக்க வேண்டாம், ஊற வச்சதை மிக்சியில் அரைச்சிப்பேன், கொஞ்சம் ஜலம் தெளிச்சு அரைச்சிக்கலாம். ஊற வச்ச கடலைப்பருப்பை அரைச்சுட்டேன். நான் ரொம்ப நைஸாக இருக்கல, கொஞ்சம் சுமாராக அரைச்சுட்டேன். எப்படியானா அரைச்சிக்கலாம். அது அடுப்பில் வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுன்ட்டு நம்ம இது இப்போ பருப்பு சிலாம் உரிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உரிச்சிக்கலாம். கொஞ்சோண்டு இதை போட்டுக்கிறேன், பாதாம் போட்டுப்பேன். பாதாம் போட்டுட்டு பாதாம் இதானே இதையும் போட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ எல்லா உருண்டைக்குமே கொஞ்சம் வேணும்னா தேங்காய் போட்டோட நல்லாயிருக்கும். அந்த தேங்காயில் தேங்காய்னா என்ன வறுத்துட்டு போடணும், ஏன்னா 2 நாளுக்கு மேலே ஒரு மாதிரி வாசனை வந்துடும். இல்லை ஒரு 5-10 நாள் வச்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சோண்டு கொப்பரையை வாங்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வறுக்க கூட அவசியம் இல்லை, அது எப்படின்னா போட்டுக்கலாம். வறுத்து மட்டும் வறுக்காமல் போட்டுக்கலாம். எடுத்துட்டு அதை போடுறேன். பாதாம் மட்டும் எடுத்துட்டேன். இந்த கடலை மாவு ஆகிற வரைக்கும் தேங்காயை அரைச்சிட்டுருக்கேன். வெறும் தேங்காயும் போடுறேன். கொஞ்சம் வேணா நெய் விட்டுக்கலாம். நல்லா உதிரி ஆகிற வரைக்கும் அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நெய் விட்டுக்கலாம். ஆயிடுச்சு, நல்லா உதிரியாக எடுத்து வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் வெல்லம் போட்டு நெய் விட்டு பிடிக்கணும். இதுக்கெல்லாமே நெய் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துக்கணும். இதுலேயே நெய் விட்டுட்டோம் இல்லையா, பிடிக்கும்போது ரொம்ப எடுத்துக்காது. இப்போ அதில் போட்டுறாங்க. நல்லா பாருங்கள், அந்த அளவுக்கு போடுறேன். கொஞ்சம் குறைச்சிருக்கேன், ஏன்னா அது வந்து சூடாக இருக்கனால
தேங்காய் இதெல்லாம் போட்டதுனால. இப்போ இதுக்கு வந்து நெய் ரொம்ப இழுத்துக்காது, அப்படியே கூட பிடிச்சிடலாம், நெய்யே கூட வேண்டாம். ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். இல்லை இது ஸ்டார்டிங் சொல்லிட்டு எல்லாரும் புரியாது இருக்கு இல்லையா, சூடாக பிடிக்கும்போது இதுவே அப்படியே கசனிக்கிறது பாருங்க நல்லா. அப்படியே பிடிச்சிடலாம். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அது வந்து அப்படியே முழுக்கொண்டு இருக்கும், கொஞ்சம் வாயில் ஒட்டும் அந்த வெள்ளம் பண்ணும்போது. இது வந்து ஆற்றுல இப்போ அப்படி அரைச்சி பண்ணும்போது இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். உசிலி மெத்தட். உசிலி மெத்தட் ஆகும். இது அப்படியே பிடிச்சி போயிட்டா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் பண்ணிகிட்டே போகலாம். ஆக்சுவலாக அவலில் பண்ணலாம், பொட்டுக்கல்ல பண்ணலாம். போட விட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து ரவையில் பண்ணது. இது வந்து கடலை மாவில், இது பைத்த மாவில், இது வந்து வேர்க்கடலையில், இது வந்து ஊற வச்ச கடலை மாவில் ஊற. எல்லாமே சேம் ஈக்குவல் ப்ரிப்பரேஷன் தான். எவ்வளோ எடுத்துக்கணுமோ அவ்வளோ சர்க்கரையோ இல்லை வெல்லமோ. ப்ரௌன் கலராக இருந்து கொஞ்சம் ஈரமான வெள்ளமாக இருந்தால் 3/4 கப் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெள்ளையாக இருந்ததுன்னா 1 கப்பு. 5 டைப் லட்டு உருண்டை. சூப்பர், ரொம்ப நன்றி.